ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் வந்து 10th சிபிஎஸ்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தியரம் 1.3ல் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் 2 இஸ் இர்ரேஷனல் அப்படிங்கிற தியரத்தை ப்ரூஃப் பண்ண போகிறோம். வாங்க ப்ரூஃப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு தியரம் 1.2ல் இருக்குது. அந்த தியரத்தை நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னால் பி வந்து கண்டிப்பாக ஏவை டிவைட் பண்ணும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த தியரம் ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, ஓகே, ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் வந்து இர்ரேஷனல், டேரெக்டாக நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். கான்ட்ரடிக்ஷன் மெத்தடுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா, அது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரிவர்ஸில், நாட் இர்ரேஷனல்னால் என்ன மீனிங், அது ரேஷ்னலாக இருக்கும். அதுதான் அஸ்யூம் ஸ்கொயர் ரூட் 2 இஸ் ரேஷ்னல். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ரேஷ்னல்னால் என்ன அர்த்தம்? சும்மா ரேண்டமாக லெட் ஆர் அண்ட் எஸ் be an integers. So square root 2 equal to r by s. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்ல ஆர் அண்ட் எஸ்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா, கேன்சல் பண்ணோம்னா after solving common factors, square root 2 equal to some a by b where a and b are co-prime. இந்த கோப்ரைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஏன் இந்த தியரத்தையே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கோப்ரைம்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, கோப்ரைம்னா என்ன ஃபஸ்ட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹச்சிசிஎஃப் வந்துட்டு ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஏ கமா பி வந்துட்டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்னா, ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம். கோப்ரைம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இல்லை எந்த தியரம் ப்ரூஃப் பண்ணாலும், இல்லை எந்த இது இர்ரேஷனல் சொல்லணும்னாலும் இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஏ பை பி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பி அந்த சைடு கொண்டு போயிட்டா பி ஸ்கொயர் ரூட் 2 ஈக்குவல் டு ஏ. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போது பி ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், விச் இம்ப்ளைஸ் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே p அப்படிங்கிறது வந்து ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ணால் p வந்துட்டு ஏவை டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ b ஸ்கொயருக்கும் bக்கும் ஏக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக என்னது 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னா என்ன மீனிங்? 2 அந்த தியரம் படி 2 டிவைட்ஸ் ஏவாக இருக்கும். அதான் அந்த தியரம், அந்த நோட் போட்டிருக்கோம். இப்போ 2 டிவைட்ஸ் ஏனா ஏ ஈக்குவல் டு சம் 2 டைம்ஸ் 2 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் சம் வேல்யூ. அதை வந்து நான் சீன் எடுத்துக்கிறேன். அது வந்து ஃபார் சம் இன்டீஜர், ஏதோ ஒரு இன்டீஜரோட மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு ஏ கிடைக்கிது. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போது ஏ ஈக்குவல் டு 2cன்னு சொல்லியாச்சா? ஓகே, இப்போ இதை தூக்கி நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். அப்போது 2b square equal to 2c whole square equal to 4c square. 4c square. இப்போ இந்த 2 அந்த 4 கேன்சல் பண்ணால் b square equal to 2c ஸ்கொயர்னு வந்துடும். இட் மீன்ஸ் சியில் காமன் இல்லை. அப்போ 2 வந்து b ஸ்கொயரை டிவைட் பண்ணோம். ஸோ 2 டிவைட்ஸ் b ஸ்கொயர். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா? அப்போது 2 டிவைட்ஸ் பி ஸ்கொயர்னால் என்ன மீனிங்? அந்த தியரம் யூஸ் பண்ணோம்னா 2 டிவைட்ஸ் பி. 2 டிவைட்ஸ் பினா பி ஈக்குவல் டு சம் 2 டைம்ஸ் எம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போது இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது? ஏ ஈக்குவல் டு 2c, p ஈக்குவல் டு சம் 2m சொல்லியாச்சு.
இட் மீன்ஸ் தட் நம்ம வந்து ஏ வந்து ஒரு ஈவன் நம்பர், பி வந்து ஈவன் நம்பர். ஸோ வந்துட்டு இது ரெண்டுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அப்போது ஏ கமா பி HCF எடுத்தோம்னா HCF ஏ கமா பி வந்து ஈக்குவல் டு 2ஆக இருக்கலாம். இல்லை 2 விட சியும் எம்மும் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ ஈக்குவல் டு 2ஆக இருக்குது. ஸோ விச் இஸ் அப்போது ஏ அண்ட் பி ஆர் நாட் கோப்ரைம்னு வருது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், கோப்ரைம்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ இது கோப்ரைமாக எனக்கு வரலை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இது ஸோ விச் இஸ் contradicting our statement. ஸோ என்ன சொல்லலாம் இதிலேருந்து, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் irrational. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வரைக்கும் தேங்க்யூ.